அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அதுவும் பார்வைத்திறன் குறையுடைய குழந்தைகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்வையற்ற குழந்தைகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதில் ஒரு விஷயம் இன்றைக்கி என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பார்வையற்ற பெண் குழந்தைகள் அவங்க தொடர்ந்து மேல் படிப்பு படிக்க வேண்டாம், காலேஜ்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் முதல்வன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம், கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் +2 முடிச்சுட்டு எப்படி படிக்கணும், என்ன படித்தா எந்த மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் கூட சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்ப சூழ்நிலை, உன்னை பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியல, ஒரே வீட்டில் 2 பார்வையற்ற குழந்தைகள், இந்த மாதிரி 2 டிசபிள் இருக்கிற குழந்தைகள் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, அவங்களில் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுடுறாங்க. அவங்களையும் நம்ம பேசி அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு காலேஜில் சேர்த்து அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வழிகாட்டிகிட்டு இருக்கிறது தான் சிறப்பு பள்ளிகளினுடைய ஒரு பெரிய அம்சம்னே சொல்லலாம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து உதவி பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட அந்த குழந்தைய வீட்டில் அதாவது வீட்டில் இருந்து நாங்கள் காலேஜுக்கு சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியர் சென்னை சர்க்கிளில் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறவங்க. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த வீட்டில் 2 பார்வையின்மை இருக்கிற அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அண்ணனை அவங்க மாமா படிக்க வைக்கிறாங்க, அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 குழந்தையும் பார்வை குறைபாடு இருக்கிற குழந்தையா இருக்குது, என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விட்டுட்டு போனதாக தெரியுது. ஸோ எந்த நிலைமை எப்படி இருந்தாலும் இப்போ பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு, பார்வை குறையுடைய குழந்தைகளுக்கு அரசு நிறையவே சலுகைகள் தராங்க. நிறைய ஸ்காலர்ஷிப் இருந்தது, நிறைய ஸ்காலர்ஷிப் வாங்கியும் ஸ்கூலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்வை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு விட்டுட்டு போகிறவங்கள நினச்சிக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேற முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தையை படிக்க வைக்கிறேன், பெண் குழந்தையை படிக்க வைக்கல, இல்லை என்னால் படிக்க வைக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்டல்ஸு, நிறைய NGOs எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பார்வை இல்லை அப்படின்றத ஒரு குறைபாடாக நீங்கள் நினச்சி அந்த குழந்தைகளுடைய லைஃப்பை கேள்விக்குறியாக்கிறாதீங்க. அந்த குழந்தைகளுக்குன்னு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு கல்வி கற்பிக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். பார்வை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த குழந்தையும் நீங்கள் படிப்புலேருந்து நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து அவங்கள படிக்க வைங்க, காலேஜில் சேர்த்து விடுங்க. தயவுசெய்து நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும், உங்களுக்கு அக்கத்தில் பார்வை இல்லை, பார்வை குறைபாடு இருக்கிற குழந்தைகள், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த குழந்தைங்களை கொண்டு போயிட்டு காலேஜில் சேர்க்குறதோ, ஸ்கூலில் சேர்க்குறதோ, சிறப்பு பள்ளிகளில் சேர்க்குறதோ, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்வையற்றவர்கள் மற்றும் டிசேபிள்ஸ் யாராக இருந்தாலும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.